யாக்கோபு தன் குடும்பத்தோடும் மாடுகள் ஆடுகளோடும் பயணித்துக் கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு பயம்தான். பல ஆண்டுகளுக்கு முன் தன்னை கொல்ல நினைத்த சகோதரன் ஏசாவை இப்பொழுது நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. தேவன் முன்பு இரவு யாக்கோபை ஆசீர்வதித்திருந்தாலும் மனித பயம் அவன் உள்ளத்தில் இன்னும் இருந்தது. யாக்கோபு மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் தன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தினான். முதலில் அடிமை பெண்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், அதன்பின் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும், கடைசியில் ராக்கேலையும் யோசேப்பையும் வைத்தான். தானோ எல்லோருக்கும் முன்னால் சென்று ஏசாவை சந்திக்க தயாரானான். ஏசாவை கண்டவுடன் யாக்கோபு அவனுக்கு முன்பாக 7 முறை தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். இது அவன் உள்ளத்தின் தாழ்மையையும் சமாதான விருப்பத்தையும் வெளிப்படுத்தியது. ஆனால் யாக்கோபு எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஏசா ஓடி வந்து யாக்கோபை கட்டி தழுவி அவன் கழுத்தில் விழுந்து முத்தமிட்டான். இருவரும் கண்ணீர் விட்டார்கள். பல ஆண்டுகளாக இருந்த கோபமும் பகையும் அந்த கணத்தில் கரைந்து போனது. ஏசா யாக்கோபுடன் இருந்த பெண்களையும் பிள்ளைகளையும் பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யாக்கோபு தேவன் நமது அடியாருக்கு அருளிய பிள்ளைகள் என்று பணிவுடன் பதிலளித்தான். எல்லோரும் ஒருவருக்கொருவர் வணங்கினர். பின்னர் ஏசா யாக்கோபு அனுப்பிய பரிசுகளை பற்றி கேட்டான். முதலில் அவை வேண்டாம் என்று சொன்னாலும் யாக்கோபின் வற்புறுத்தலினால் ஏசா அவற்றை ஏற்றுக்கொண்டான். யாக்கோபு ஏசாவிடம், உமது முகத்தை பார்ப்பது தேவனுடைய முகத்தை பார்ப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. நீர் என்னை கருணையுடன் ஏற்றுக்கொண்டீர் என்று சொன்னான். இது அவன் உள்ளத்தில் இருந்த உண்மையான நன்றியையும் சமாதான உணர்வையும் காட்டியது. ஏசா இருவரும் ஒன்றாக செல்லலாம் என்று சொன்னான். ஆனால் யாக்கோபு தன் பிள்ளைகளும் மாடுகளும் மெதுவாக செல்ல வேண்டியதால் தானே பின்னால் வருவதாக கூறினான். அதன் பின் ஏசா சேயீருக்கு திரும்பி போனான். யாக்கோபு சுக்கோத்துக்கு சென்று அங்கே தன் குடும்பத்துக்காக கூடாரங்களை அமைத்தான். பின்னர் கானானின் தேசத்தில் உள்ள சீகேம் நகரத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்தான். அங்கே அவன் கூடாரம் அமைத்து ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு இஸ்ரவேலின் தேவன் என்று பெயரிட்டான். இந்த அதிகாரமானது பகைமை இருந்த இடத்தில் தேவன் சமாதானத்தை உண்டாக்குவார் என்பதையும், தாழ்மையும் மன்னிப்பும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.